இந்த கூட்டில் என்ன நடக்குதுன்னா, இந்த தேனீக்கள் எல்லாம் சேர்ந்து தன்னுடைய ராணி தேனீக்களை கொண்டுகிட்டு இருக்கு. ஏன் அப்படி செய்யுதுன்னா, ஒரு ராணி தேனியோட முக்கியமான வேலையே அதிகமாக முட்டை போடுறதும், தன்னுடைய ஃபேரமோன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வாசனை அட்ராக்டிவ் அந்த திரவத்தை வச்சு மொத்த அந்த பி ஹைவையே யுனைட்டடாக வச்சுக்கிறது தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த முட்டையிற தன்மை, அப்புறமேட்டு பிக்கு கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா அந்த ஃபேரமோனை செக்ரேட் பண்ணுற அந்த தன்மையும் குறைஞ்சிரும். இந்த மாதிரி சமயத்தில் பாலிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, BALLING. இது வந்து குயின் பாலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வேலைக்கார தேனீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ராணி தேனியை ஒரு பால் மாதிரி இப்படி நசுக்கி டெம்பரேச்சரை ஓவராக ஹீட் பண்ணி கொண்டுட்டு லார்வே, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லார்வேவை ராயல் ஜெல்லி அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்டன்ஸை சுரக்க வச்சு அதை வந்து ஃபீட் பண்ணும். அந்த லார்வே குட்டி குஞ்சுகளுக்கு ஃபீட் பண்ணி ராணியை புதுசாக உருவாக்கும். இது மாதிரி உருவான ராணியில் முதல் ராணி வெற்றிகரமாக உருவாகி மித்த ராணிகளை கொண்டுடும். இப்படி தான் ஒரு பி ஹைவில் புது ராணி உருவாகும். இப்போ இந்த ராணி புதுசாக எக்ஸை கிரியேட் பண்ணி அந்த பி ஹைவோடைய பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும்.